அன்பு நண்பர்கள் அனைவருக்குமே பண மன வர கலை நிபுணர் கைலை கே கோவிந்தன் இனிய வணக்கம். பண ஈர்ப்பு விதி நம்ம 1000 பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விதி 42வது விதி. நம்ம எப்பயுமே பணத்தை நம்ம தான் பணத்தை நோக்கி போகணுமா இல்லை பணம் நம்மளை நோக்கி வரணுமாங்கிற விஷயத்துல தான் நம்ம விஷயங்கள் சொல்கிறோம். அந்த விஷயத்தை செஞ்சு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அப்போ நிச்சயமாக அதை கடைபிடிச்சு பாருங்கள். நிச்சயமாக அதாவது செஞ்சு பாருங்கள், ஒரு மாற்றம் கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் பணம் வைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்தில் முதல் விஷயம்னு நான் சொல்லக்கூடிய விஷயமே சொல்லுவேன். எப்பயுமே நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், ஹோட்டல் போய் பேரர்கிட்ட பணம் கொடுக்குறோம். அந்த பணம் கொடுக்கும்போது மீதி சில்லறை காசு வருது, ஒரு 11 ரூபா வருது, ஒரு 17 ரூபா வருது, ஒரு 15 ரூபா வருது அப்படின்னா அந்த 17 ரூபா 5 ரூபா 11 ரூபாங்கிற விஷயத்துல அந்த ஒத்த ரூபாயை எடுக்க மறந்துடாதீங்க. அந்த ஒத்த ரூபாயை எடுக்கிறது தான் பணக்காரருடைய மிகப்பெரிய பணத்தை இருக்கக்கூடிய அந்த இலக்கார எண்ணம். அது 5 சில்லறை காசு தானே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு பணத்தை உருவாக்க விடாது. மனம் எண்ணம் வலியது. அதனால அந்த 1 ரூபா சில்லறை காசை எடுங்க, 11 ரூபா சில்லறை காசை எடுங்க. அந்த சில்லறை காசை சேகரிக்குங்கிற எண்ணம் தான். அதுக்கப்புறம் எடுத்து நீங்க 50 ரூபா டிப்ஸ் கொடுங்க, 100 ரூபா டிப்ஸ் கொடுங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்துல நீங்க அற்புதமான பதிவு சொல்லியிருக்கேன். மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணாபுரம். ஜெய் ஸ்ரீராம்.